அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிடிஎஸ்சி நான் என்ட்ரி போஸ்ட் கோட் நம்பர் 430 இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்க போறோம். கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ மட்டும் இதுல நம்ம பார்க்க போறோம். இப்பதான் என்னோட சேனலுக்கு நீங்க போஸ்ட்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்போ இதுல ஒரு 50 கொஸ்டின்ஸுக்கு நம்ம வந்துட்டு இந்த கொஸ்டின் வித் ஆன்சர் கீ பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் பிசிசி எஃப்சிசி அண்ட் ஹெச்சிபிஆர். அப்போ இந்த பிசிசி எஃப்சிசி ஹெச்சிபி இதுக்கான கோஆர்டினேஷன் நம்பர் பிசிசிக்கு பார்த்தீங்கன்னா 8 வரும். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12. அப்போ 8, 12, 12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் per unit cell of cesium chloride molecule which crystallizes in body center. பாடி சென்டர்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை வரும்? 2 வரும். கார்னர்ல எல்லாம் சேர்த்து 1, பாடியில 1, டோட்டலா 2 வரும். A crystal which do not have elements of symmetry. இந்த கிறிஸ்டல்ல இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த KNO3ல பாத்தீங்கன்னா இந்த சிமெட்ரி ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு அங்க இருக்காது. அடுத்து find the interplanar distance in a crystal in which series of planes produced first order reflection from a copper X-ray tube. lambda கொடுத்துட்டாங்க, angle theta வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது sin theta வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன? இந்த இன்டர்பிளானார் டிஸ்டன்ஸ் D கேட்டுக்கிறாங்க. இப்போ D கொண்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ண வேண்டியதுதான், இந்த n lambda by 2 sin theta போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.010 ஆம்ஸ்ட்ராங் வருது. The following crystal has maximum value of radius ratio. இப்போ இதுல எதுக்கு வந்து மேக்ஸிமம் ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசியம் குளோரைடுக்கு மேக்ஸிமம் ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ இருக்குது. Which of the following is an example for covalent crystal? கோவலன்ட் கிறிஸ்டலுக்கான எக்ஸாம்பிள் என்ன? இதுல வந்து கோவலன்ட் பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த CdCl2 கேட்மியம் குளோரைடுல கோவலன்ட் கிறிஸ்டல். அடுத்து மோனோக்ளினிக் சல்ஃபர் கேஸ் டேஸ் ஆக்சியல் ஆங்கிள். மோனோக்ளினிக் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா 90 டிகிரி, காமா பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு. ஹவு மெனி ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி பொசஸ்டு பை NaCl கிறிஸ்டல்? NaCl கிறிஸ்டல்ல ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி எத்தனை? இப்போ 13 ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. ரிப்பீட்டபிள் என்டிட்டி ஆஃப் a 3D crystal structure is called. அப்போ இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை ரிப்பீட்டபிள் என்டிட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட் செல், அதான் நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். among the following statement choose the correct statement. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு irregular shape அது கிடையாது. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் ஐசோட்ரோபிக், கண்டிப்பா ஐசோட்ரோபிக் கிடையாது. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனிசோட்ரோபிக் இன் நேச்சர், அது கரெக்ட் தான். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட், அப்போ அதுவும் கரெக்ட் தான். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 and 4 இல்லையா? அப்போ இந்த 3 and 4க்கான ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ 3 and 4. என்ட்ராபி இஸ் எ மெஷர் ஆஃப் டேஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் த சிஸ்டம். அப்போ என்ட்ராபி அப்படிங்கிறது என்னதுதான்? இந்த கான்சன்ட்ரேஷன் கிடையாது, வெலாசிட்டி, ரேண்டம்னஸ். ரேண்டம்னஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following factors does not influence the value of del G according to Gibbs-Helmholtz equation? அப்போ எந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு del G வேல்யூ அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்துட்டு இதுல இந்த del G வேல்யூவை அஃபெக்ட் பண்ணாது. சூஸ் த ரைட் ஆன்சர். இன் சைக்ளிக் ப்ராசஸ்ல இன்றைய எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்ன ஆகும்? அது பாத்தீங்கன்னா இன்றைய எனர்ஜி கடைசியா என்ன ஆயிரும்? ஈக்குவல் டு 0. இன்றைய எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் சைக்ளிக் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0 தான். விச் இஸ் த கரெக்ட் யூனிட் ஃபார் என்ட்ராபி? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். when water is cooled to ice, வாட்டர் கூல் பண்றோம், அது ஐஸா மாறிடுச்சு, அப்போ என்ட்ராபி அங்க வந்து கண்டிப்பா டிகிரீஸ் ஆயிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். எது வந்து கரெக்ட்னு கேட்டுக்கிறாங்க. ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் தெர்மோடைனமிக்கலி irreversible. இது வருமா? அப்போ இது கரெக்ட் தான். எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், இதுவும் கரெக்ட் தான். என்ட்ராபி ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகாது, அப்போ இது தப்பு. இப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். The following equation used to calculate the heats of reaction when del G at 2 temperatures are given. அப்போ டூ டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க,
அப்போ ஹீட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு வேணும். இப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இந்த கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். when a gas is made to expand adiabatically from a region of high pressure இருந்து இந்த low pressure regionக்கு போகுது. அப்போ அதனுடைய டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கண்டிப்பா வந்துட்டு அது குறையும். the entropy of the system increases. எந்த சிஸ்டத்துல என்ட்ராபி இன்க்ரீஸ் ஆகுது? சாலிட்ல என்ட்ராபி கம்மியா இருக்கும், அடுத்தபடியா லிக்யூட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், அடுத்தபடியா கேஸ்ல அதை விட அதிகமா இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தெர்மோடைனமிக்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு தெர்மோடைனமிக்ஸ் நம்ம மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்தை நம்ம அப்ளை பண்ணுவோம். த சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி இஸ் எ மெஷர் ஆஃப் ஃப்ரீ சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி அப்படிதானே. அப்போ டெல் யூ ஃப்ரீ எனர்ஜி அங்க என்ன பண்ணுவோம்? நம்ம நெட் ஒர்க் டன் தான் நம்ம அங்க வந்து கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது டெல் யூ பெர் மோல் இஸ் டேஷ் ப்ராப்பர்ட்டி, டெல் யூ இஸ் டேஷ் ப்ராப்பர்ட்டி. இப்போ டெல் யூ வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் தான். இப்போ டெல் யூ பெர் மோல் இல்லையா, பெர் மோல்ங்கிறதுனால அது வந்து இன்டென்சிவா மாறு. இப்போ இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் ஒர்க் ஃபங்க்ஷன்? ஒர்க் ஃபங்க்ஷனுக்கான கரெக்ட் ஈக்குவேஷன் எது? மைனஸ் டெல் யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ரிவர்சிபிள் இஸ் த கரெக்ட் ஈக்குவேஷன். Which of the following sets of properties constitute intensive property? அப்ப இதுல எதெல்லாம் இன்டென்சிவ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுல வால்யூம் கொடுத்துட்டாங்க, அப்ப இதுலயும் வால்யூம் இருக்குது. இங்க பாருங்க இன்டர்னல் எனர்ஜி கிடையாது. அப்போ இதுல ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டென்சிட்டி, பிரஷர், டெம்பரேச்சர். இந்த வேல்யூஸ் ஆஃப் என்தால்பி சேஞ்ச், டெல் கேஜி, ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. இந்த டெல் ஜி கேட்டுக்கிறாங்க. அப்ப டெம்பரேச்சரும் கொடுத்தாச்சு. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 0.0390 கிலோ கலோரிஸ். According to Hess's law, for exothermic reaction run at constant temperature pressure, Q ஓட வேல்யூ என்னதுதான்? நெகட்டிவ் தான். சில ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன். கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா del H2 minus del H1 is equal to del Cp into T2 minus T1. Option A is the correct answer. Thermodynamics is applicable to macroscopic system. அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. ரெண்டாவது கொஸ்டின். If you heat a sample of water from 0 to 25 degrees Celsius, ஹீட் பண்ணிருக்கிறோம். அப்ப அங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளவு? 0 to 25 degrees Celsius இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குது? 25 degrees Celsius சேஞ்ச் ஆயிருக்குது. For a reversible change taking place at a fixed temperature, how the change in entropy del S related to heat energy in a system? But del S is equal to Q by T. Del S is equal to Q by T. According to Lee-Chatelier-Brown principle, the formation of ammonia is favored by. அவங்க பாத்தீங்கன்னா இந்த high pressure, low temperature, increase in total pressure. அது which is the correct unit for entropy? அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. Joule per Kelvin per mole. Option A is the correct answer. Which of the following relation is true? அப்ப இதுல பாத்தீங்கன்னா Cp is equal to C கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ Cp is greater than Cv. அடுத்த ப்ராப்ளம். 3 moles of an ideal gas Cv 5 calories per degree per mole at 10 atmospheric pressure, 0 degree are converted to 2 atmospheric pressure 50 degrees Celsius. Del E கேட்டுக்கிறாங்க, del H கேட்டுக்கிறாங்க. இப்போ இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன ஆன்சர் வருது? 750 and 1050. del E வந்து 750, del H பாத்தீங்கன்னா 1050. A system in which no thermal energy passes into or out of the system is called. அது வந்து என்னதான்? அடையாபெட்டிக் சிஸ்டம் தான். வெளியும் போல உள்ளேயும் வரல. ஸோ மெத்தில் ஆரஞ்ச் இண்டிகேட்டர் இஸ், மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஆசோடை பேஸ் பண்ணதான் மெத்தில் ஆரஞ்சு. அடுத்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அமாங் த ஃபாலோயிங் இஸ். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபெராயின், சரிங்களா, இதான் வந்து ஃபெராயின், KMnO4 இது எல்லாமே இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இண்டிகேட்டர் தான். இந்த டைட்ரேஷன் ஆஃப் KMnO4 வித் FeSO4 இன் அசிடிக் மீடியம் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம்? அப்ப KMnO4 அசிடிக் மீடியத்தில் அது வந்து செல்ஃப் இண்டிகேட்டரா ஆட் பண்ணோம். டேஷ் இஸ் an example of chelating precipitating reagent. அப்ப இதுல கீலேஷன் பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, ஆக்சைடு தான். மற்ற எதுவுமே கீலேஷன்ல இன்வால்வ் ஆகாது. டேஷ் குரூப் should contain the resins as ion exchanger. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆசிட் குரூப் பாத்தீங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்சர் ஆட் பண்ணோம். The basis of separation of column chromatography. அதுல முக்கியமா அட்சார்ப்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நடக்கும். Methyl orange gives red color in acid medium. The pH range. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 3.1 அதுல தான் ஆரம்பிக்கும். மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 3.1 to approximately 4.4
இப்போ 3.0 கிடையாது, இது 3.1 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். The point at which an indicator changes its color is known as end point தான். ரொம்ப ஈஸியா தான் கேட்டுக்கிறாங்க. இது எல்லாமே நம்முடைய கொஸ்டின் அந்த சிடிஎஸ்சி அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கு பாருங்க, எல்லாமே அதுல இருந்தா வந்திருக்குது. அதுல ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இது அப்படியே நீங்க ஆன்சர் பண்ணி வைக்கலாம். எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்து தான் வந்திருக்குது. அடுத்து gas is used as precipitating agent for gravimetric analysis of lead. இதுல பொட்டாசியம் குரோமைட் உங்களுக்கு கடைசியா என்ன ஆகும், லெட் குரோமைட் அங்க வந்துட்டு ஃபார்ம் ஆகும். And the precipitating reagent being used in estimating Mg2+. Mg2+ வந்து இதுல வந்து நமக்கு பாஸ்பேட் வேணும். இதுல வேற எதுவுமே யூஸ் ஆகாது. டிஎம்ஜி நிக்கல் நமக்கு யூஸ் ஆகும், இதுவும் கிடையாது. 8 ஹைட்ராக்சி கிடையாது. இது வந்து ஆப்ஷன் இ, ஆன்சர் நாட் நோன். What is the oxidation state of platinum in the complex? இது பாத்தீங்கன்னா 4 +4 is a correct answer. Geometry of FeCO5 molecule is கண்டுபிடிச்சிருக்கோம் trigonal bipyramidal. AgCl is soluble in ammonia due to the formation of which of the complex ion? அப்ப அங்க வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த +1 oxidation state. இப்போ Ag NH3 twice +1. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டெட்ராஹெட்ரல் வந்துட்டு இதுல ஃபார்ம் ஆகாது. இங்க வந்து NH4 கொடுத்துருக்காங்க, அப்ப அதுவும் கிடையாது. அடுத்தது which type of isomerism is shown by those complex compounds that are composed of complex cation and complex anion? அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது என்னதுதான் coordination isomerism. When a coordination compound COCl3 6NH3 is mixed with AgNO3 3 moles கொடுத்துட்டாங்க. அப்ப அங்க 3 moles வந்து என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகும். அப்ப அதுல CL3 ரீப்ளேஸ் ஆயிருச்சா? ஓகே, அப்ப அதுல என்னதுதான், அப்ப CONH3 6 CL3. அப்ப இது பாத்தீங்கன்னா எல்லாமே டைரக்ட் கொஸ்டின், வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். யாருக்கு இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் JSO கொஸ்டின்ஸ்ல ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். இதுல ரிப்பீட்டடாக 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அப்ப இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க, சிடிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலே போதும். இதை அப்படியே நீ என்ன பண்ணிடலாம், 50 இதை எடுத்துருக்கலாம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். அதை நீங்க தரவு பண்ணினால போதும், நீங்க இதுல ஃபுல் மார்க் நீங்க எடுத்துடலாம். 200க்கு நீங்க அந்த ஃபுல் 200 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இதுல கொஸ்டின்ஸ் இருக்குது. வெரி வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அப்ப இதே போல நமக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது நம்மளுடைய ஆப்ல. ஆல்வின் ஆப் நீங்க பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்குது. சிடிஎஸ்சி அதாவது ரெண்டுக்குமே யூஸ் ஆகும், பிஜிக்கும் யூஸ் ஆகும், யூஜிக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுல டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது போல பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கும் நம்மளுடைய ஆப்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதையுமே நீங்க அட்டன் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ப்ரீவியஸ் இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வீடியோக்குள்ள 50 கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துடலாம்.